D for Dhanush Illata. Divorce. Operation Divorce. கமலுக்கு அடுத்தபடியா 2 முறை நேஷனல் அவார்டு வாங்கின தமிழ் ஹீரோ, பாலிவுட்ல 100 கோடி வசூல் செஞ்ச முதல் தமிழ் ஹீரோன்னு தனுஷுக்கு பல அசைக்க முடியாத ரெக்கார்டுகள் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளா சோசியல் மீடியால அவரோட வேற ஒரு ரெக்கார்டை வச்சு அவரை செமையா ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அதாவது தனுஷ் கூட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்களோ அவங்களுக்கு உடனே டிவோர்ஸ் ஆயிடும்னு ஒரு புது பொருளையை கிளப்பி தனுஷை பங்கமா ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இது உண்மையா இல்லையாங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த கோஇன்சிடென்ஸை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நீங்க தனுஷ் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களை நிச்சயமா ஹர்ட் பண்ணலாம். அப்படிலாம் இல்ல, சும்மா டைம் பாஸ்க்கு ஒரு வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல முதலாவதா இடம் பிடிக்கிறவர் செல்வராகவன். செய்ய விட மாட்டேங்கிறாயா, அவங்களுக்கு தானே மதிப்பு ஜாஸ்தி இருக்குது. ஹலோ, யாருங்க பேசுறது? தனுஷோட அண்ணனும் இயக்குனருமான செல்வராகவன் நடிகை சோனியா அகர்வாலை 2006ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சாரு. ஆனா 4 வருஷத்துல இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கினாங்க. மேலும் இதுக்கான காரணம் என்னங்கறத 2 பேரும் இப்போ வரைக்கும் வெளிப்படையா பேசாம இருக்காங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இதன் மூலமா தனுஷோட கேரியருக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட செல்வராகவன் இந்த அசைக்க முடியாத ட்ராக் ரெக்கார்டுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சாரு. மனசுக்கு நிம்மதி. ரஜினியோட இளைய மகளும் ஐஸ்வர்யாவோட தங்கையுமான சௌந்தர்யா ரஜினிகாந்த் 2010ஆம் ஆண்டு அஸ்வினுங்கிறவரை கல்யாணம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த ஜோடி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஐயோ ஐயோ, விதிய மாத்த முடியாது. அந்த டைம்ல தான் தனுஷும் சௌந்தர்யாவும் சேர்ந்து VIP 2 படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஹலோ, யாருங்க வேணும்? இந்த படம் நடந்துட்டு இருக்கும் போதே சௌந்தர்யா தன்னோட விவாகரத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால தனுஷ் தான் இந்த விவாகரத்துக்கு காரணம்னு அப்ப பலரும் பல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. பாடகர் விஜய் யேசுதாஸோட குரலுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அவரும் இந்த லிஸ்ட்ல வந்ததுதான் ஹைலைட்டு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல பல ஹிட் பாடல்களை பாடின விஜய் யேசுதாஸ் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தனுஷ் கேங்ல வந்து சேர்ந்தாரு. ஹலோ, யாருங்க வேணும்? பார்க்க அமுல் பேபி மாதிரி இருக்க விஜய் யேசுதாஸ் மாரி படத்துல வில்லனா நடிச்சாரு. ஆனா அப்பதான் இவர் வாழ்க்கையில ஒரு வில்லங்க நடந்துச்சு. மாரி படத்துல நடிச்ச கையோட தன்னோட நீண்ட நாள் மனைவியான தர்ஷனாவை விஜய் யேசுதாஸ் டிவோர்ஸ் பண்ணாரு. அதனால அந்த பழியும் தனுஷ் மேல வந்து விழுந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இப்படி தனுஷை சுத்தி ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துட்டு இருந்த டைம்ல தனுஷ் கேங்ல புது மெம்பரா வந்து சேர்ந்தாங்க நடிகை அமலாபால். VIP 2ன்னு அமலாபால் கூட 2 படம் நடிச்ச தனுஷ் அம்மா கணக்குன்னு ஒரு படத்தை அமலாபால் நடிப்புல தயாரிக்கவும் செஞ்சாரு. சொல்லி வச்ச மாதிரி உடனே அமலாபாலுக்கும் இயக்குனர் AL விஜய்க்கும் விவாகரத்து நடந்துச்சு. இத பத்தி பேசின இயக்குனர் AL விஜயோட அப்பா தனுஷ் கூட அமலாபால் நடிச்சதுதான் இந்த விவாகரத்துக்கு காரணம்னு ஓப்பனா பேசி சர்ச்சையை கிளப்பியிருந்தாரு. மாரி படத்தோட வில்லனுக்கு மட்டும்தான் டிவோர்ஸ் ஆகணுமா, ஏன் டைரக்டருக்கு ஆக கூடாதான்னு வாண்டடா இந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்தாரு இயக்குனர் பாலாஜி மோகன். தன்னோட நீண்ட நாள் தோழியை ஆசையா கல்யாணம் பண்ண பாலாஜி மோகன் மாரி படம் முடிஞ்ச கையோட அவங்களை டிவோர்ஸ் பண்ணாங்க. இதுக்கு காரணம் இயக்குனர் பாலாஜி மோகனுக்கும் நடிகை தன்யாவுக்கும் இருந்த அஃபேர் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா பாவம் கடைசியில இந்த கணக்கையும் தனுஷ் பேர்ல எழுதிட்டாங்க. இந்த லிஸ்ட்ல புதுசா வந்து இணைஞ்சிருக்காங்க GV பிரகாஷ், ஐந்தவி ஜோடி. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. முன்னதா தனுஷ் கூட ட்விட்டர்லயே நேரடியா மோதிக்கிட்ட GV பிரகாஷ் சமீப காலமா அவர் கூட பயங்கர க்ளோஸா பழகிட்டு வராரு. அசுரன், கேப்டன் மில்லன் அடுத்தடுத்து தனுஷ் படங்களுக்கு GV மியூசிக் போட்டுட்டு வராரு. இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். இந்த நிலையில இப்போ GV பிரகாஷ் தன்னோட விவாகரத்தை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறதால எல்லாரும் மறுபடியும் தனுஷை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே தாலி வாங்க விட்டீங்க. ஆமா, ஏய் தாலி கொடுத்து போடே. வந்த வேலை முடிஞ்சது. கர்மா இஸ் பூமராங்கிறத ப்ரூவ் பண்ற விதமா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தனுஷுக்கே விவாகரத்து நடந்துச்சு. நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். 2022ஆம் ஆண்டு தன்னோட மனைவி ஐஸ்வர்யாவை பிரியறதா ட்விட்டர்ல தனுஷ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. இந்த ஸ்டோரிக்கு இந்த கிளைமாக்ஸ் தான் உண்மையிலேயே பொயட்டிக் டச்னு சொல்லலாம். ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான்டா ஜட்ஜ்மெண்ட். ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் வெறும் கோஇன்சிடென்ஸ் தான், யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் டிவோர்ஸ் வாங்குனீங்க? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்? ஊருக்குள்ள இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டியே. மேட்டர் ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
Oh, shit.